வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து இந்த சிந்தனையினை சிறப்பித்து தருவாராக. அன்பர்களின் கேள்விகளும் அருட்தந்தையின் பதில்களும். ஒருமுறை அன்பர் ஒருவர் அருட்தந்தை அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. சுவாமிஜி, பெற்றோர்களின் வினைத்தொடரே குழந்தைகள் என்றால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும், தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சாமிஜி ஒரு நீண்ட பதிலை சொல்லியிருக்காங்க. அதாவது பரிணாமத்தில் வந்த பிறவி தொடரில் எண்ணற்ற பதிவுகள் மனிதர்கள்ட்ட இருக்கும். அவற்றையெல்லாம் ஆழ்நிலை பதிவு, மேல்நிலை பதிவு அப்படின்னு 2 வகையாக நாம் பிரிக்கலாம். தீய குணம் உள்ளே அடங்கி இருக்கும்போது நற்குணம் செயலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது நல்லதையே அவன் செய்வான், நல்ல மனிதனாகவே வாழ்வான். உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிக்கிறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அவை கருமையத்தில் மட்டுமே ஆழ்நிலை பதிவாக இருக்கும். அவனோட வித்துவின் மூலம் பிறவி தொடர தோன்றக்கூடிய குழந்தைகள்கிட்ட அந்த எண்ணம் எழுச்சி பெறும். அதனால் அந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்கள் செய்ய முடியாமல் விட்டுவிட்ட தீய செயல்களை செய்கிறாங்க. அதே போல் நல்ல எண்ணங்களெல்லாம் ஒருவர்கிட்ட அடக்கமாகவும் இருக்கலாம். வேறு வழி இல்லாமல் ஒருத்தர் கசாப்பு கடை வச்சுருக்கலாம். அவர் மனசில் தூய்மையான பணி செய்தால் நல்லது அப்படிங்கிற எண்ணமே மேலோங்கி இருக்கலாம். அப்போ அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அந்த நல்லெண்ணத்தை பதிவாக பெற்று இருக்கும். எந்த எண்ணத்தை மனசில் வச்சுருந்து அதை செயல்படுத்த முடியலையோ அவை கருத்தொடராக குழந்தைகள் வாயிலாக செயலுக்கு வரும்போது அத்தகைய அவருடைய குழந்தை உயர்ந்த எண்ணமுடையதாக இருக்குது. அதே போல் ஒரு பூஜையெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கார். அதே நேரத்தில் வர்றவங்கள்ட்டெல்லாம் என்ன பறிக்கலாம், எண்ணத்தை பிடுங்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை பிறர் வளம் பறித்தலில் முதலிடம் வகிக்கும். தீய பதிவுகளை தவிர்க்க வேண்டும்னா தவத்தினால் விளைவறிந்த விழிப்பு நிலையில் நின்று செயலுக்குரிய விளைவை கணித்து தீய பதிவுகள் எழாமல் காத்துக்கொள்ளணும். நற்பண்பை பழக்கத்தில் கொண்டு வரணும். இதை மனவளக்கலையில் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஆசானவர்கள் ஒரு பதில் அதில் சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமாக நாம் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும் அப்படிங்கிறதுக்கு நம்ம கிருஷ்ணர் அவர் சொன்ன ஒரு குட்டி கதை ஒன்று. குருஷேத்திர போர் முடிஞ்சிருச்சு. திருதராஷ்டிரன் கிருஷ்ணர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. கிருஷ்ணா, நான் விதுரர் சொல் கேட்டு தர்ம நியாயத்தோடு தான் ஆட்சி பண்ணேன். அப்படி இருக்க ஒருத்தர் கூட மீதம் இல்லாமல் என்னோடய 100 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்களே, நான் இழந்துட்டேனே அத்தனை பேரையும், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ கிருஷ்ணர் உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன், அதுக்கு பதில் சொன்னால் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் தரேன்னு சொல்கிறாரு. அதாவது நீதி தவறாமல் ஆட்சி செஞ்ச ஒரு அரசன்ட்ட ஒரு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒருத்தன் சமையல்காரனாக சேர்ந்துடுறான். ரொம்ப சுவையாக சமைச்சு கொடுப்போம், அப்போ நம்ம எப்படியாவது மன்னர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாங்கிற ஒரு ஆர்வத்தில் அவன் நிறைய முயற்சி பண்ணுறான். அப்போ அவன் அதில் தலைமை சமையல்காரனாக உயர்ந்து வந்துடுறான். அவன் அரசருக்கு எப்போவுமே வித்தியாசமான சுவையை செஞ்சு கொடுத்து நம்ம நிறையா பரிசும் வாங்கணுங்கிற எண்ணத்தில் அவன் ஒரு ஐடியா பண்ணுறான். அரண்மனை குளத்தில் அன்னத்தோட குஞ்சு இருந்திருக்கு நிறையா. அதில் ஒரு குஞ்சை பிடிச்சி ஒரு நாள் ரகசியமாக சமைச்சு அரசருக்கு பரிமாறியிருக்கான். தான் என்ன சாப்பிடன்னு தெரியாமலேயே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அதோட சுவையில் மயங்கி அவர் டெய்லி இதையே சமைச்சு கொடு அப்படின்னு கட்டளையும் போட்டுறாரு. அந்த சமையல்காரனுக்கு பெரிய பரிசும் கொடுக்குறாரு. அது மாதிரி அவன் டெய்லி ஒரு அன்னக்குஞ்சை பிடிச்சி 100 அன்னக்குஞ்சை 100 நாளைக்கு சமைச்சு போட்டுறான். இந்த கதையை கிருஷ்ணர் சொல்லிவிட்டு, திருதராஷ்டிரா இப்போ சொல்லு, அந்த அரசன் சமையல் கலைஞன் 2 பேரில் யார் அதிகம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு திருதராஷ்டிரா ஒரு பதில் சொல்கிறாரு. வசிஷ்டரோட சமையல்கார் ஒரு தடவை தான் அறியாமலே புலால் கணந்த உணவை வசிஷ்டருக்கு வச்சுட்டாராம். ஆனாலும் அவர் வசிஷ்டர் அதை கண்டுபிடிச்சி அவருக்கு சாபம் விட்டாராம். அந்த விவேகமும் எச்சரிக்கையும் இந்த அரசன்ட்ட இல்லையே.
சமையல்காரனாவது பணத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு அப்படி பண்ணியிருப்பான். அவன் செஞ்ச தப்பு சின்னது தான். ஆனால் பல நாளாக அசைவம் சாப்பிட்டும் அதை கண்டுபிடிக்க முடியாத அரசன் தான் அதிகம் தவறிழைச்சவன் அப்படின்னு திருதராஷ்டிரன் சொல்கிறாரு. கண்ணன் புன்னகைக்கிறான். திருதராஷ்டிரா, நீயும் ஒரு அரசனாக இருந்தும் நியாயம் தவறாது ஆட்சி பண்ணேன்னு சொல்கிற. அப்படிப்பட்ட நீ தான் இந்த கதையில் இருக்கிற. அந்த கதையில் நான் சொன்னது உன்னை பற்றி தான். போன பிறவியில் நீ தான் 100 அன்னக்குஞ்சுகளை சாப்பிட்ருக்க. அப்போ அந்த அன்னங்களோட தாயார் எத்தகைய வேதனையை அடைஞ்சிருக்கும். அதனால தான் அன்றைக்கி அதை நீ உன்னுடைய 100 பிள்ளைகளை இழந்து அறிஞ்சிக்கிற. அதோட தினம் சாப்பிட்டோம் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கு இடையில் உள்ள வேறுபாடு தெரியலையே, அப்புறம் உனக்கு கண் எதுக்கு? அதனால தான் நீ குருடனான அப்படின்னு சொல்கிறாரு. தெய்வத்தின் சன்னிதானத்தில் ஒருபோதும் நீதி தவறாதுங்க. நாம் செய்த நல்லதோ கெட்டதோ நம்முடைய குழந்தைகளுக்கோ நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கோ நம்முடைய பிறவியிலேயே நாம் அனுபவித்து தான் தீர்க்கணும் அப்படின்னு ஆசான் இதைத்தான் சொல்கிறாங்க. எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் அப்படின்னு தெய்வ புலவர் கூட அதைத்தான் சொல்கிறார். பழி இல்லாத நல்ல பண்புடைய மக்களை பெற்றோமானா ஒருவனுக்கு 7 பிறவியிலும் தீவினை பயனாகிய துன்பங்கள் சென்று சேராது அப்படின்னு சொல்கிறார். அப்போது நாம் எடுத்த பிறவியிலையும் சரி, முற்பிறவிலையும் சரி, வரக்கூடிய பிறவிகளிலையும் சரி, நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்களுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் எல்லா மகான்களுமே நம்மளுக்கு சொல்லிட்டு வர்றாங்க. சாமிஜி அழகாக ஒரு கவியில் கூட சொல்லுவாங்க, பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவர் உயிர்கள் கருத்தொடராம். பிள்ளைகளோடு இணைந்துவிடும் இயற்கை நீதி. பெற்றோர்கள் தவமாற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் பேராக்கும். பின்தொடர்ந்து குலக்கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகளும் பெற்றோரும் வினை தொடராம். பேரிணைப்பில் எப்போதும் ஒன்றே ஆவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வித்துவன் மூலமாக தான் நம்ம பிறவி எடுத்து வர்றோம். அப்போ அந்த வித்துவன் மூலமாக நாம் எடுத்து வரக்கூடிய இந்த பிறவி அத்தனை பேர் செய்ததுலேயுமே தொடர்ந்து நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே போல் நாம் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இது பிற்பாடு நம்மளுடைய சந்ததிக்கு பாதிக்குமே. நல்ல செயல்களை செய்தால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விளைவுகள் கிடைக்கும், நமக்கும் சரி, நமக்கு அடுத்து நம்முடைய சந்ததிகளுக்கும் சரி. அப்போ நம்ம செய்யக்கூடிய தீயது அனைத்தும் நாம் வாழுங்காலத்தையே நாம் செய்து தீர்த்து கொள்ளாவிட்டாலும் கூட பிறகு நம்முடைய சந்ததியினருக்கு அது போய் கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நாம் படிச்சிருக்கோம். அந்த வகையில் சாமிஜி இந்த கேள்வியில் அதைத்தான் சொல்கிறாங்க. நம்ம உள்ளே அடங்கியிருக்கக்கூடிய தீய குணங்களையும் தீய செயல்களையும் விரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை வாய்ப்பு இருந்துருச்சுன்னா அதை நாமே அனுபவித்து அந்த துன்பத்தை நாமே உணர்ந்து அனுபவித்து திருந்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி அந்த விருந்து எழுவதற்கே வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்போ அது எங்கே போகும்? வினையை விதைச்சா வினை விதைக்கும் விளையும், திணை விதைச்சா திணை விளையும்னு சொல்லுவாங்க. அப்போது நாம் விதைத்த அந்த விதை நாம் இருக்கும்போது முளைக்கலை, அதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கலன்னா அப்போ அது எங்கே போய் சேரும்? நம்முடைய குழந்தைகளுக்கு தான் போய் சேரும். அப்போ நாம் செய்யக்கூடிய எந்த செயலானாலும் அது நம்முடைய குழந்தைகளை பாதிக்கும் என்பதை அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை கீழாக கொண்டு செல்வதற்கும் நாம் இன்றைக்கி செய்யக்கூடிய செயல்களும் ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் நம்மளை சிறப்பான ஒரு வாழ்க்கையில் கொண்டு செல்ல முடியும். அப்போது இந்த கேள்வியில் கேட்ட மாதிரி பெற்றோர்களை விட இணைத்தொடர் தான் குழந்தைகள்னால் நற்குணம் படைத்த பெற்றோர்களுக்கு தீய குணம் படைத்த குழந்தைகளும் தீய குணம் படைத்த பெற்றோர்களுக்கு நற்குணம் படைத்த குழந்தைகளும் உருவாவது எவ்வாறுங்கிற கேள்விக்கு இதுதான் சிறந்த ஒரு பதிலாக இருக்கும். அப்போ நாம் பிறவியில் எப்படித்தான் இருந்த போதும் செயல்களை ஒழுங்குபடுத்தி செய்தோமானா பின்னாடி வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளும் நல்ல ஒரு முறையிலேயே வாழ்வார்கள் என்று சொல்லி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.